ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக ஒரு 2 வெயிட் லாஸ் ரெசிபீஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் மாதிரி. அதுக்கு நிறையவே சப்போர்ட் கிடச்சிது. ஒரு சிலர் அதே மாதிரி லன்ச் ரொட்டீனும் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் சாதம். நார்மலாக ஒயிட் ரைஸ் வச்சு செய்யாமல் மில்லட் வச்சு செய்ய போகிறோம். எந்த மில்லட்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். திணை, வரகு, சாமை, குதிரைவாளின்னு. நான் இன்னைக்கு கோடோ மில்லட் எடுத்திருந்தேன். 1/2 கப் மில்லட், 1/4 கப் துவரம் பருப்பு. ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணோம். எப்போவுமே மில்லட்டில் நிறையவே தூசிலாம் இருக்கும். நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் வாஷ் பண்ணிட்டு மினிமம் ஒரு 2 ஹவர்ஸாவது ஊற போட்டால் டைஜஷனுக்கு நல்லது. நல்ல தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டேன். என்கிட்ட இருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கிட்டேன். பொதுவாக சாம்பார் சாதமுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், சவுச்சவுன்னு. என்கிட்ட என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருந்ததோ, முக்கியமாக நாட்டுக்காயெல்லாம் நிறைய இருந்தது, எல்லாமே எடுத்துக்கிட்டேன். கூடவே கேரட், பீன்ஸும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. தாளிப்புக்கு தேவையான பூண்டு, வெங்காயம், தக்காளியும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். எண்ணெய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டு வதக்கிக்கலாம். மில்லட்டும் பருப்பும் வேக வைக்கும் போதுமே தனியாக உப்பு போட்டு தான் வேக வைப்போம். இருந்தாலும் வெஜிடபிள்ஸ்க்கும் தேவையான உப்பையும் போட்டு கூடவே பிசிபிளே பாத் பவுடர் போட்டு செய்வாங்க. அதுக்கு பதிலாக நானே வீட்டில் வறுத்து அரைச்ச எல்லா பவுடரும் என்கிட்ட இருந்தது, அதையே சேர்த்துக்கிட்டேன். கூடவே இதுக்கு மெயினாக தேங்காய் துருவலை நல்லா வறுத்துட்டு அதையும் அரைச்சி தான் சேர்ப்பாங்க. தேங்காய் துருவலை அந்த மாதிரி கொதிக்க வைக்கிறது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் அதெல்லாம் சேர்க்கலை. நான் என்னெல்லாம் மசாலா போட்டேங்கிறத சொல்லிடுறேன். சாம்பார் தூள் மெயினாக சேர்க்கணும். மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர், ஜீரகத்தூள், மல்லித்தூள் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம், கம்மியாக, இல்லைன்னா டாமினேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். இதெல்லாம் தான் நம்ம ஒட்டுக்கா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் துருவலோட அரைச்சி சேர்ப்போம். அதுக்கு பதிலாக என்கிட்டயே இருந்தனால நான் எல்லாமே தனித்தனியாகவே சேர்த்துட்டேன். இந்த மசாலாலாம் இல்லைனா கூட பரவாயில்ல. மிளகாத்தூள், சாம்பார் தூள், கூடவே புளித்தண்ணி மட்டும் சேர்த்தாவே போதும். அந்த சாம்பார் சாதம் டேஸ்ட் கொடுத்துரும். ஒயிட் ரைஸில் பண்ணால் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மில்லட்டில் செய்யும் போதும் இருந்தது. கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியவே இல்லை. ஜென்ரலாக எப்பவும் மில்லட் இந்த மாதிரி குக்கரில் வைக்கும் போது விசில் வழியாக அடிச்சுட்டு வரும். அதனால அந்த விசில் வர்ற இடத்துல ஆயில் அப்ளை பண்ணிட்டா அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்பவும் சாம்பார் சாதம் நல்லா குலைவாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே நல்லா வந்ததுக்கப்புறம் மில்லட்டையும் பருப்பையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் காயும் மில்லட்டையும் சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாம். நல்லா பைண்ட் ஆகி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த டைமில் உப்பு கூட செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் முன்னாடியே அதிகமாக ஆட் பண்ணிட்டா தான் சாப்பிட கஷ்டமாயிரும். அதனால கடைசியாகவே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பார்த்துட்டு. சாம்பார் சாதத்துக்கு எப்போவுமே பெஸ்ட்டு காம்பினேஷன்னா ஊறுகாய், வடகம், அப்பளம், முறுக்கு வச்சு சாப்பிட்றது தான். ஆனால் வெயிட் லாஸில் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. அதனால கர்டும் கொஞ்சமாக மட்டும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இந்த சாம்பார் சாதத்தில் மில்லட்டை விட எனக்கு வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாகவே இருந்தது. ஒரு 1/2 kg கிட்ட வெஜிடபிள்ஸே நிறைய எடுத்துக்கிட்டேன். வெயிட் லாஸில் இருக்கும்போது ஒருத்தர் மினிமம் ஒரு 1/2 kgயாவது வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அட்லீஸ்ட் 2 வகையான வெஜிடபிள்ஸாவது எடுத்துக்கிறது நல்லது ஒரு நாளைக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீரை வச்சு தான். பாலக்கீரை பருப்பு போட்டு ஒரு கடையல் மாதிரி. வெயிட் லாஸில் இருக்கப்பன்னு இல்லை, ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணணுன்னாவே ஒரு வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பாக கீரை ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கணும். எந்த வகையான பருப்பாக இருந்தாலுமே எடுத்துக்கலாம். நான் துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஊற வச்சு அலசிட்டு தேவையான அளவு வரமிளகாய், தக்காளி, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு பருப்பை ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துக்கலாம். சைடில் அப்படியே சாதமுக்கும் உல வச்சாச்சு. வெயிட் லாஸில் இருக்கப்போ குக்கர் ரைஸை விட இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றது கொஞ்சம் பெட்டர். ஸ்டார்ச்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ரெண்டுமே அடுப்பில் வச்சுட்டு அதெல்லாம் வெந்துட்டு இருக்க கேப்பில் நான் பொரியலுக்காக இன்றைக்கி சொரக்காய் எடுத்திருந்தேன். சொரக்காய் கட் பண்ணி வச்சிட்டேன். கூடவே கீரைக்கடையலுக்காக வெங்காயம், பூண்டெல்லாம் உரிச்சும் வச்சாச்சு. வெயிட் லாஸ்க்கு சொரக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொரக்காய் உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அப்போல்லாம் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிடுங்க. அதை ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. அதையுமே பார்த்து லைட்டாக தான் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போது. இல்லைனா வேறு ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். எல்லா பொரியலும் பண்ணுற மாதிரி தான். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை தலையில் வரமிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காய், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சா அந்த ஆவியிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நாட்டுக்காய், அதாவது சொரக்காய், பீக்கங்காய்,
பூசணிக்காய் இந்த மாதிரி ஒரு சில காயெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாவே அதுவே தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துடும். 2 அடுப்பும் பிஸியாக இருந்துட்டு இருந்தது. அடுத்தது கீரை கடைகளுக்காக நான் பாலக்கீரையும் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சதெல்லாம் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. அதையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். இந்த பக்கம் சுரக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. காரம் மட்டும் லைட்டாக பத்தாத மாதிரி இருந்தது. அதனால நான் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். இந்த பக்கம் பருப்பும் ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்தனால நல்லா வெந்து வந்துருச்சு. லைட்டாக மட்டும் கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கீரை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே சேர்க்க வேணாம். கீரையும் ரொம்ப நேரம் வெந்துட்டே இருந்தால் அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை வெந்துட்டு இருக்க கேப்பில் நான் தாளிப்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த மாதிரி இடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே சேர்க்கறத விட இந்த மாதிரி இடித்து சேர்த்து பாருங்கள் தாளிப்புக்கு, அது ஒரு வாசமாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாயில்டு எக்காகவும் ஒன்று எடுத்துப்பேன், இல்லைன்னா இந்த மாதிரி ஆம்லெட்டாகவும் போட்டு எடுத்துப்பேன். கீரை கடைகளுக்கு ஆம்லெட் நல்லாவே இருக்கும். அதனால எனக்கு, பாப்பாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு 3 பேருக்குமே தேவையான முட்டை சேர்த்துக்கிட்டு சாம்பார் தூள் மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கீரைக்கு ஃபஸ்ட்டு தாளிப்பு கொடுத்து அதே பேனில் ஆம்லெட்டும் போட்டு எடுத்துக்கலான்ட்டு. தேங்காய் எண்ணெயாக இருந்தால் கீரை கடைகளுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால நான் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயே சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய், ஜீரகம், அப்புறம் தட்டி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை தழை இலை, மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கீரை கூட சேர்த்து அதை நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கிட்டா அவ்வளோதான், சூப்பரான கீரை பருப்பு கடையல் ரெடி ஆயிரும். சைடில் அப்படியே ஆம்லெட்டும் போட்டு 1 by 1 ரெடியாக எடுத்து வச்சாச்சு. வீக்லி ட்வைஸாவது இனிமேல் கீரை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஒன்று இந்த மாதிரி கீரை கடையல், இல்லைன்னா பொரியலாக கூட எடுத்துக்கலாம். அதே போல் கீரை கடையலுக்கு துவரம் பருப்பு தான் எடுக்கணுங்கிறதுலாம் இல்லை. பாசிப்பருப்பு இல்லைன்னா கொள்ளுப்பருப்பு கூட எடுத்துக்கலாம். எல்லாமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெறும் கீரையை எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி பருப்பு கூட எடுத்தால் ப்ரோட்டீனும் கிடைச்ச மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சைப்பயிர் கடையல் சாதம் பீட்ரூட் பொரியல். பச்சைப்பயிர் ரொம்பவே ஹார்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நேரம் ஊற வைக்கிறது பெட்டர். மதியம் நீங்கள் சமைக்க போகிறதா இருந்தால் காலையில் எழுந்த உடனே கூட ஊற வச்சிடலாம். பச்சைப்பயிர் கூட தேவையான அளவு வரமிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, 2 பெரிய சைஸ் தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வேகிற அளவுக்கு விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே லஞ்சுக்கு செய்ய போகிறது பருப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ரைஸாக இருந்தாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட கையோடவே ஊற வச்சுருவேன். நிறைய நேரம் ஊறும்போது தான் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது, சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். நான் இன்றைக்கி பீட்ரூட் கையில் கட் பண்ணல, அதுக்கு பதிலாக சாப்பரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும், பொடி பொடியாகவும் கட் பண்ணி கொடுத்துரும். இந்த சாப்பர் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய காய்கறியெல்லாம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணுற டைமில் இந்த மாதிரி சாப்பர் தான் யூஸ் பண்ணிப்பேன். பீட்ரூட், கேரட், அப்புறம் ஆனியன்லாம் நமக்கு நிறைய குவான்டிட்டி வேணும்னா அதெல்லாமே நல்லா ஈஸியாக கட் பண்ணி கொடுத்துரும். விசில் வந்துட்டு இருக்க கேப்லேயே நான் எல்லா காயுமே ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். வெங்காயமும் இன்னைக்கு சாப்பர்லேயே கட் பண்ணி வச்சாச்சு. பொரியலுக்கான வேலை ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. பீட்ரூட்டில் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க அடிக்கடி பீட்ரூட் எடுத்துக்கிறது நல்லது. சப்போஸ் பீட்ரூட் பிடிக்காதவங்களா இருந்தீங்கன்னா இடியாப்பத்தில் கூட கலந்து எடுத்துக்கலாம். இல்லைனா சப்பாத்தி செய்யும் போது அதில் கூட அரைச்சி அப்படியே அந்த பேஸ்ட்டு சேர்த்து மாவாக பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டு சாப்பிட்லாம். வித்தியாசம் எதுவும் தெரியாது, நல்லாயிருக்கும். விசில் வந்த உடனே பொரியலுக்கான தாளிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பேசிக்கான வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை தலையெல்லாம் போட்டு தாளிக்கிறது தான். ஃபஸ்ட்டு வெங்காயம் தாளிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதையே அப்படியே பச்சைப்பயிர் கடையலுக்கும் சேர்த்துக்கலாம், வேலை மிச்சம்ன்ட்டு. வெங்காயம் தனியாக கொஞ்சமாக எடுத்ததுக்கப்புறமா பீட்ரூட்டும் சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சா சீக்கிரமாக வெந்து வந்துடும். இந்த பக்கம் விசிலும் அடங்கிடுச்சு, பச்சைப்பயிரும் நல்லா வெந்திருந்தது. நல்லா இந்த மாதிரி மையாக கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். தனியாக எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை தாளிப்பும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் கொதி விட்டுட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான பச்சைப்பயிர் கடையிலும் ரெடி ஆயிரும். எல்லா ரெசிபீஸுமே பார்க்கறதுக்கு தான் ஏதோ பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஆரம்பித்தா சீக்கிரத்திலே பண்ணி முடிச்சிடலாம். 1 hour கூட ஆகாது எல்லாமே ரெடி பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு. வழக்கம் போல் எல்லா பொரியலுக்கும் போடுற மாதிரி தான் மிளகாத்தூள், சாம்பார் தூள் மட்டும்தான் பீட்ரூட் பொரியலுக்கும் போட்டிருந்தேன். எந்த காயாக இருந்தாலுமே அதை ரொம்ப நேரம் வேக விட வேணாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பார்த்து கரெக்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓவர் குக் பண்ணாலும் அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். குழம்பு பொரியல்னு அப்படியே 1 by 1 எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எக் மட்டும் தான் பேலன்ஸ் இருந்தது. பாயில்டு எக்காக எடுத்துக்கல, வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு ஆம்லெட்டாகவும் எடுத்துக்கல. அப்படியே சிம்பிளாக 2 சைடும் திருப்பி போட்டு பெப்பர் போட்டு ஃபுல் பாயில் மாதிரி எடுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக தயிரும் ப்ரோட்டீனுக்காக எடுத்தாச்சு. எக்கு டெய்லியுமே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. எதர் பாயில்டு எக் இல்லைனா ஆம்லெட் மாதிரி எடுத்துக்கலாம். சப்போஸ் ஆம்லெட் மாதிரி எடுக்கிறதா இருந்தால் ஆயில் சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் 1 drop விட்டு அப்படியே அந்த பேனில் தடவி தான் சேர்க்கணும்.
4தா நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் ரைஸ், வாழைக்காய் பொரியல், தட்டைக்கொட்டை கூட கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு மாதிரி அரைச்சி ஊற்றி புளிக்குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். வழக்கம் போல் எப்பவும் போல் ஃபஸ்ட்டு அரிசிக்கு உழ வச்சாச்சு. இந்த பக்கம் ஒரு குக்கரில் தட்டைக்கொட்டையும் ஒரு 3 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலான்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். குழம்புல அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி முன்னாடியே விசில் விட்டு எடுத்துக்கிட்டா சீக்கிரமாக வெந்து வந்துடும். வழக்கம் போல் எல்லாம் அரைச்சி ஊற்றுற குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான். வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய் சேர்த்து வதக்கி அதுக்கப்புறமா அரைச்சி செய்வாங்க. தேங்காவை அப்படியே அந்த மாதிரி கொதிக்க விட்டு சேர்த்துக்கிட்டா பேட் கொலஸ்ட்ராலாக மாறிடும். வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. அதனால திக்னஸ்க்காக கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வேக வச்ச தட்டைக்கொட்டையும் சேர்த்துக்கிட்டேன். தட்டைக்கொட்டையை அந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். தேங்காய் தேவையில்ல. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் இந்த மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தழை இலை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை இலை எப்பவும் குழம்புல போட்டால் எடுத்து வச்சுருவாங்க. அதனால அரைச்சி வைக்கிற குழம்பா இருந்தால் இந்த மாதிரி சேர்த்தே அரைச்சிக்கிறது. வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அதே கடாயில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கிட்டு. புளியுமே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. அதனால் இந்த குழம்புக்கு புளி இல்லைன்னா டேஸ்ட் கொடுக்காது. இருந்தாலுமே லைட்டாக மட்டும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி அதுக்கு பதிலாக நிறைய சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சு எடுத்தால் போதும். குழம்பெல்லாம் வந்துட்டு இருக்க கேப்பில் அப்படியே அந்த சைடு வாழைக்காய் கட் பண்ணி வச்சு அதையும் வேக போட்டேன். வாழைக்காய் தைராய்டு இருக்கவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வாழைக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸ்ட்ரெயின் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் சேம் அதே பேசிக்கான தாளிப்பு தான். கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை தழை இலை. நான் இன்னைக்கு காரத்துக்கு வரமிளகாத்தூளும் சாம்பார் தூளும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், அது வராமல் இருக்கும். வாழைக்காய் சேர்க்கும் போது நிறைய பேர் அந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது பெட்டர். கடைசியாக இந்த பக்கம் குழம்பும் வெந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியது தான். இன்றைக்கி நான் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம். அதனால் எக் எதுவும் எடுத்துக்கல. நீங்கள் எல்லா நாளும் நான்வெஜ் எடுக்கிறவங்களா இருந்தீங்களா கண்டிப்பாக எக் ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு லன்ச் டைமில் கண்டிப்பாக 2 பொரியல் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. என்னால் 2 பொரியல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு பொரியலையே குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ரைஸை விட அதிகமாக தான் காய் இருக்கணுமே தவிர ரைஸ் காயை விட அதிகமாக இருந்துடவே கூடாது. இல்லைனா ரைஸும் காயும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி மில்லட் வச்சு தயிர் சாதம். மில்லட்டை ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காட்டியிருந்தேன் இல்லையா சாம்பார் சாதம், இல்லைன்னா இந்த மாதிரி பிளெயினாக தயிர் சாதம் கூட எடுத்துக்கலாம். எந்த வகையான மில்லட்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். 4 டைப் ஆஃப் மில்லட்டில் 2 மணி நேரம் முன்னாடியே வழக்கம் போல் நல்லா 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். நல்ல தண்ணி போட்டு தான் ஊற வச்சுருந்தேன். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, திக்காக இருந்தால் பிடிக்கும்னா திக்காக, எனக்கு கொஞ்சம் குலைவாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பொரியலுக்கு இன்றைக்கி பீர்க்கங்காய் தான் எடுத்திருந்தேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே நாட்டுக்காய்கள் தான் கிடைக்குதான்ட்டு பார்ப்பேன். அது கிடைக்காத பட்சத்தில் தான் வேறு ஏதாவது காயெல்லாம் வாங்கி சமைப்பேன். மில்லட் வேக வைக்கும் போதே உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். நல்லா இந்த மாதிரி விசில் அடங்கினதுக்கு அப்புறமா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெயினாக அப்படியே கர்ட் மட்டும் ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பொரியலுக்கு தாளிப்பு செய்யும் போதே அந்த தாளிப்பை கொஞ்சமாக எடுத்து தயிர் சாதத்துக்கும் சேர்த்துக்கிட்டேன். வழக்கம் போல தான் பீர்க்கங்காய்க்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள். பீர்க்கங்காய் நீர்க்காய்ங்கிறனால அதுவே நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்துடும், சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். இந்த பக்கம் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தா மில்லட் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தயிர் சேர்த்துக்கிட்டேன். உப்பு இந்த டைம் செக் பண்ணிக்கலாம், பத்தலாம் சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம், இல்லைனா தயிர் தெரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். லன்ச் ரொட்டீன் கேட்டவங்களுக்குலாம் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். லஞ்சுக்கு கண்டிப்பாக ஏதாவது 2 வகையான காய் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு காயாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அதிகமாக எடுத்துக்கோங்க. கூடவே டெய்லியுமே ரெகுலராக எக்கும் எடுத்துக்கோங்க ப்ரோட்டீனுக்காக. இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருந்த வெயிட் லாஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.